Happy learning. I am R. Hemant Kumar, working as an assistant professor, Sri Sankara Arts and Science College, Autonomous, Kanchipuram. Today, we are going to learn and understand about future trends in CRM. There are various trends emerging in CRM concepts. Now we are going to understand about what the future of CRM, the future trends in CRM. The first trend is integrating data from multiple channels. So CRM, customer relationship management, is going to get collected get collection of data from multiple channels of communication of various customers. So nowadays customers used to contact the organization through various channels like phone call, telephone, messages, WhatsApp, Facebook, uh, Twitter, Instagram, or company website, email, any kind of sources of communication. The customers are using those channels to connect with or communicate with the organization. So as a organization, we have to find out all the sources of communication through we can get the customer data. Then we have to integrate all the multiple channels of customer data into a particular CRM system or software. So this is so in future or at present we have to find out all the customer touch points, all the source of customer data. Then we have to integrate all those customer touch points or all those source of customer data or all the channels of customer data. So then only we can find out all the kind of customers, each and every individual customers database. Here the first point, integrating data from multiple channels. The CRM solution providers are working on moving social media data to more secure communication channel. They are also explaining how they can integrate unstructured data coming from multiple channels such as email, website, know your customer KYC forms, social media platforms, complaints, live chats, enquiries, orders, campaigns, events, etc. இது மாதிரி ஏகப்பட்ட வகையான சோர்சஸ் இருக்கு. அது மூலயமா ஒரு கஸ்டமர் ஒரு நிறுவனத்துக்கிட்ட வந்து கம்யூனிகேட் இல்லை கான்டாக்ட் பண்ண முடியும். என்கொயரி பண்ணலாம், ஆர்டர் பண்ணலாம், இல்லைனா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலாம், ஒரு ஈவெண்ட் நடத்திருப்பாங்க, இல்லை ஒரு கேம்பெயின் நடத்திருப்பாங்க. அது மூலயமா கஸ்டமருடைய டேட்டா பேஸ் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வாங்கினதுக்கு அப்புறமேட்டும் கூட பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இஷ்யூஸ்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஃபீட்பேக் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மூலயமாலாம் நமக்கு நிறைய தகவல்கள் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கம்பெனியோடைய வெப்சைட் யூஸ் பண்ணுறாங்க. நேரடியாக வாக்கின் போயிட்டு சேல்ஸ் நடக்குது. இப்போ ஆன்லைனில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் மூலயமா ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. அது மூலயமா சேல்ஸும் நடக்குது. ஸோ இப்படிலாம் வந்து நிறைய மல்டிபிள் சேனல்ஸ் மூலயமா நமக்கு டேட்டா, கஸ்டமருடைய டேட்டா வர ஆரம்பிச்சிச்சு. இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும். இங்கே இருக்கு பாருங்க, ஒரு 15-20 சோர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் நடக்குது. அவ்வளோ சேனல்ஸ் இருக்குது. ஒரு கஸ்டமரால் ஆர்கனைசேஷன் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு, கம்யூனிகேட் ஆகிறதுக்கு, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லா சோர்ஸஸும் எல்லா சேனல்ஸையும் நம்ம என்ன பண்ணி ஆகணும், இன்டெகிரேட் பண்ணி ஆகணும் நம்ம நிறுவனத்துக்கு கூட. ஸோ இதுதான் வந்து ஃபியூச்சர் ட்ரெண்டாக இருக்க போகுது.
ஸோ எந்த இடத்துல இருந்து வேணாலும் கஸ்டமர்ஸ் வந்து டீல் பண்ணுவாங்க. நேரடியாக வந்து நேரடியாக வந்து சர்வீஸ் சென்டருக்கு வந்து ஃபோனை இது பண்ணலாம், இல்லை வெப்சைட் மூலிமா பண்ணலாம், இல்லை சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலிமா கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ எல்லா வகையான மல்டிபிள் சேனல்ஸையும் நம்ம என்ன பண்ணி ஆகணும், இன்டகிரேட் ஒன்றிணைஞ்சு ஆகணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் ட்ரெண்ட் ஆஃப் சிஆர்எம், இன்டகிரேட்டிங் டேட்டா ஃப்ரம் மல்டிபிள் சேனல்ஸ், ரைட். செகண்ட் ஒன் இஸ் ஹேண்ட்லிங் பிக் டேட்டா. பிக் டேட்டானா ஒன்றும் கிடையாது, எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஹியூஜ் ஸ்டோரேஜ் ஆஃப் டேட்டா. இப்போ லேட்டஸ்ட் கான்செப்ட் இதுதான், பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு அமேசான் எடுத்துக்கோங்க, எவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, எல்லாருடைய டேட்டாவையும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க, பக்காவாக வந்து கலெக்ட் பண்ணுறாங்க, ஸ்டோர் பண்ணுறாங்க, அனலைஸ் பண்ணுறாங்க, இன்டர்பிரட் பண்ணுறாங்க. அண்ட் இதெல்லாமே எப்படி நடக்குது, பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் மூலிமா நடக்குது. பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர்ஸ்னு சொல்லுவாங்க, டேட்டா அனலிட்டிக்ஸ்னு கான்செப்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட்டாக பயன்படுத்தக்கூடிய டெக்னாலஜிஸ். பிக் டேட்டா, டிசைன் திங்கிங், அப்புறம் டேட்டா அனலிட்டிக்ஸு, பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸு, இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ஒரு கஸ்டமருடைய இண்டிவிஜுவல் கஸ்டமருடைய டேட்டாவும் கலெக்ட் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸை வந்து ஆஃபர் பண்ணுறது, இதெல்லாம் நடக்குது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஃபியூச்சர் ட்ரெண்டாக இருக்கும். அதாவது ஹேண்ட்லிங் பிக் டேட்டா. Handling big data, as a data is penetrating from multiple channels with high volume, velocity and variety, the CRM solution providers are exploring how this big data can be managed well to be able to use effectively. So multiple channels, we are collecting the customer data from various channels of communication. So we have to collect and manage those data effectively, then only we can use it or manage it effectively to achieve our goals and objectives. So that will be the great trend and challenge to the organization, that is collecting and managing the big data, that is data from the various channels, right. Third future trend is shifting to cloud based CRM. As we know that nowadays most of us are using Google Drive. So it means we can access any kind of documents or videos or files or any kind of files. You can access those files from anywhere if you have that in Google Drive, which is in cloud. So that kind of activities are going to happen or already happening in CRM practices, that is cloud CRM or CRM cloud. That is earlier we used to do all the customer relationship management activities in the particular CRM or particular CRM software in our office, but now it becomes cloud. You can access customer relationship management related activities from any place, anywhere. Even all the sales people, customer support people, marketing related people are interconnected into the particular cloud CRM. So they can also access any kind of information or file from anywhere. So this is the extraordinary CRM technology, that is cloud CRM or CRM cloud. It means any customer relationship management technology where the CRM software, CRM tools and the organization's customer data resides in the cloud and is delivered to end users via the internet. It has ability to work from anywhere on any device and increased collaboration. So everything is going to be in cloud, like marketing automation, Salesforce automation, customer support automation, project management, lead management, contact management. All these customer relationship management related activities are going to be in cloud. So one single CRM for all the departments. So as it
mentioned it has the ability to work from anywhere on any device and increased collaboration. ஸோ கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னா, அதாவது மார்க்கெட்டிங் சம்மந்தமான விஷயம், கஸ்டமர் சப்போர்ட் விஷயம், சேல்ஸ் சம்மந்தமான விஷயம், ப்ராஜெக்ட் சம்மந்தமான விஷயம், கேம்பெயின்ஸ் சம்மந்தமான விஷயம், இது எல்லாமே என்ன ஆச்சுன்னா க்ளவுடில். ஸோ தட் நம்ம எப்படி கூகுள் டிரைவ் வந்து காலேஜ்லேயும் யூஸ் பண்ணுவோம், வீட்டுக்கு போய்ட்டு யூஸ் பண்ணுவோம், இல்லை வெப்சைட் ஒரு ப்ரௌசிங் சென்டர் போய்ட்டு அக்சஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுடைய டீமும் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வேணாலும் யூஸ் பண்ணலாம். அப்படி தான் நடக்குது. கூகுள் சைட்ஸ் இருக்குது, கூகுள் ஸ்லைட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, கூகுள் டிரைவ் மாதிரி இதெல்லாமே வந்து க்ளவுடில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இந்த சிஆர்எம் சாஃப்ட்வேரும் பார்த்தீங்கன்னா க்ளவுடில் வந்துடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பீப்புளும் அதை ஆக்சஸ் பண்ணலாம் எங்கேருந்து வேணாலும், சர்வீஸ் பீப்புளும் அதை ஆக்சஸ் பண்ணலாம் எங்கேருந்து வேணாலும், ஈவன் ஆர்கனைசேஷன் இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் டீமும் அதை ஆக்சஸ் பண்ணலாம் எங்கேருந்து வேணாலும். ஸோ எல்லாரையுமே கொலாபரேட் பண்ணி யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸை வந்து செய்யறதுக்கு யூஸ் ஆகுது. தட் இஸ் cloud-based CRM or cloud CRM. The next trend, which is social CRM, which is very very popular nowadays. This is the great source of communication to our customers, which is very cheap and effective. That is social CRM. The customers are into the practice of reading reviews, recommendations, and judging the product or service before deciding to purchase. The businesses are keen to employ social CRM tools in their CRM software, as the social media can bring an insight into customer preferences and behavior. Social CRM வந்து we used to say social media platform CRM. So we are going to connect our social media channels with the CRM software or system or tools. So nowadays each and every organization has its own pages or channels at social media platforms. Like each and every company has its own YouTube channel, so own Facebook page, Instagram page, Ping Ping page, Google Plus accounts, Pinterest pages, Instagram, LinkedIn account, Twitter account. Likewise, there are so many social media platforms where each and every organization has its own channels or pages. Through they are offering the products and services regarding information. ஸோ நவடேஸ் பார்த்தீங்கன்னா எல்லா நிறுவனமும் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நிறைய இருக்குது. நீங்கள் நினச்சிருக்கீங்க ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் தான் அப்படின்ட்டு. அதை தவிர்த்து இன்னும் நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இன்ஸ்டாகிராம், பின்இன்ட்ரெஸ்ட்டு, பிங்கு, ட்விட்டரு, லிங்க்டின்னு, கூகுள் ப்ளஸ், அப்புறம் ஹேங் அவுட்டு, அது மாதிரி ஏகப்பட்ட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட வந்து கான்டாக்ட் வச்சுருக்கலாம். அந்த இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலிமா உங்களுடைய ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். நிறைய நிறுவனங்கள் பிளாக்ஸ் வச்சுருக்காங்க, அது மூலிமா நிறைய கம்யூனிட்டி ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து த ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் ட்ரெண்ட் ஆஃப் சிஆர்எம் சொல்கிறாங்க. ஸோ இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலிமா யூ கேன் do all your customer relationship management activities like customer support, customer service, sales automation, அப்புறம் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ், எனி ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ், கேம்பெயின்ஸ், ஈவெண்ட்ஸு எல்லாமே நடத்துகிறாங்க. இப்போ அமுல் நடத்துகிறாங்க. அமுல் நீங்கள் ஃபேஸ்புக் பேஜ் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. டெய்லியுமே வந்து அமுல் ப்ராடக்ட்ஸ் மூலிமா டெய்லி ஒரு செஃப் வந்து அந்த அமுல் ரிலேட்டட் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு வீடியோ வருது. டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறாங்க ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில். அமுல் பண்ணுறாங்க. ஐடிசி ஹோட்டல்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. ரெகுலராக வந்து ஒரு செஃப் வச்சுக்கிட்டு அந்த செஃப் வந்து அந்த அமுல் சம்மந்தமான டெய்லி சம்மந்தமான ஃபுட் ஐட்டம் வந்து எப்படி பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அது மாதிரி ஓலா, ஊபர் அவங்களாம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து சேஃபாக வந்து அவங்களுடைய பேசஞ்சர்ஸை வந்து காரில் வந்து கொண்டு போயிட்டு கொண்டு வராங்க,
எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்குன்னு அப்படின்ட்டு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத ஓலா ஊபர்லாம் அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் போடுறாங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் மூலியமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் காஞ்சிபுரத்தில் வந்து நிறைய பேர் வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. ஈவன் அவங்களுடைய நியூ ப்ராடக்ட் லான்ச்சஸை வந்து சொல்கிறாங்க. புதுசாக இன்றைக்கி வந்து ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குன்னா அதை வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் போடுறாங்க, ஃபேஸ்புக் பேஜில் போடுறாங்க, லிங்க்டின் கூட யூஸ் பண்ணுறாங்க. நம்ம கூட பார்த்தோம், நேச்சுரல் சலூன் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் சடனாக வந்து ₹150 வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து ஹைஜீன் அண்ட் சானிடேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக வாங்கினாங்க. உடனே வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இது வந்து சரியில்லை, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னு. உடனே லிங்க்டின்ல வந்து ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேச்சுரல்ஸோடைய சிஇஓ வந்து லைவாக சொன்னார் என்ன காரணத்துக்காக அவங்க வந்து இந்த ₹150 வந்து எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுறாங்க. உடனே ஆன் த ஸ்பாட்டில் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து டாமினோஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, கேஎஃப்சி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து டாமினோஸோடைய ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் ஒரு கமெண்ட் போஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அட் எ வெரி நெக்ஸ்ட் செகண்ட் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஃபேஸ்புக்கில் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. டாமினோஸு, கேஎஃப்சி, மெக்டொனால்டு எல்லாருமே வந்து ஆன் த ஸ்பாட்டில் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய சோஷியல் மீடியா சேனலில். அவங்க வந்து உங்களுடைய கொரீஸு, கம்ப்ளைண்ட்ஸு, ஃபீட்பேக்ஸை வந்து உடனே கேட்டுக்கிட்டு அதுக்கான ரெசல்யூஷன் வந்து அதுக்கான தீர்வுகள் வந்து உடனே வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து அவங்களுடைய கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. உடனே அவங்க டாமினோஸ் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுடைய ஆர்டர் ஐடி சொல்லுங்கள், உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள், உடனே நாங்கள் வந்து உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷனை சொல்கிறோம். இனிமேல் வந்து ஃப்யூச்சரில் இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்குறோம். உங்களுடைய ப்ராப்ளமை கண்டிப்பாக நாங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணி வேறு ஒரு ஃபுட் கூட நாங்கள் வந்து உங்களுக்கு சர்வ் பண்ண ரெடியாக இருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தோம். எல்லாருமே வந்து இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து ரொம்ப கஸ்டமர் கிட்ட வந்து எமோஷனலாகவும் ரொம்ப டீப்பாகவும் வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்காங்க. ஸோ எப்போவுமே வந்து இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலயமா கனெக்ட்லேயே இருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் கஸ்டமர் கிட்டேயும் ஒரு நிறுவனமும். அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிஆர்எம் டூல் இது வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலிமா நடக்கக்கூடிய சோஷியல் சிஆர்எம். இப்போ நம்ம ஊரில் இல்லை நிறைய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப செலவு இதுக்குன்னு சிஆர்எம் டூல் யூஸ் பண்ணி சிஆர்எம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணணுன்னா கிடையாது. ஒரு சின்ன சின்ன நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது நம்ம ஊரில். அவங்க வந்து எந்த ஒரு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறதில்ல, மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறதில்ல, எக்ஸப்ட் ஒன்லி ஒன் ஆக்டிவிட்டி, தட் இஸ் Instagram promotion. They are doing the entire marketing activities or sales activities or service related activities only through the Instagram pages. That restaurant has its own Instagram page. That organization used to post many activities in that particular Instagram page. They used to post the customer experience of the restaurant. They used to post new product launch in that Instagram page. Also, they have promoted the product and services, and also they have posted the inauguration of their second restaurant. So likewise, most of the organizations are using the social media platform effectively in order to have very good relationship with the customers. This social CRM is very much cheap as well as very much effective in order to have very good relationship with your customers. Next one is the next trend, future trend of CRM is the mobile CRM. So earlier we used to do all kind of activities in our computer system. Then nowadays we used to do all these activities in our smartphone itself. So முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்மலாம் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்போது அவங்க எதனா ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருப்பாங்க, அது யூஸ் பண்ணுவோம்.
அந்த ஆஃபீஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த சாஃப்ட்வேர் இருக்கும். அப்புறமேட்டு வெப்சைட் கொண்டு வந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்மார்ட் ஃபோன் வந்துடுச்சு. அந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலம் ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஆப் வர மொபைல் ஆப்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ தட் யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் இந்த மொபைல் ஆப் மூலிமா நம்ம வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. மொபைல் சிஆர்எம் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி வெரி மச் பவர்ஃபுல். ஸோ அப்படி தான் என்ன ஆச்சுன்னா, நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வெப்சைட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எல்லாருமே என்ன ஆயிடுச்சுன்னா மொபைல் ஆப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் முன்னாடிலாம் வந்து எல்லா சேல்ஸ் ஆக்டிவிட்டீஸையும் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வெப்சைட்டில் இருந்தது. அப்புறமேட்டு மொபைல் ஆப்பாக மாறிடுச்சு. ஸோ mobile CRM is going to be very much powerful. Mobile CRM delivers a full CRM experience on smartphones, tablets, and other internet enabled devices. It enables sales, marketing, and customer service team to access and manage key information in real time wherever they are. ஸோ இந்த மொபைல் ஸ்மார்ட்ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த மொபைல் ஆப் மூலிமா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான எல்லா தகவல்களும் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வேணாலும் யார் வேணாலும் யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. வெரி மச் யூஸ்ஃபுல் டு தி ஆர்கனைசேஷன் ஆஸ் வெல் அஸ் த எம்ப்ளாயீஸ், that is sales team or service team or customer support team or marketing team. They can access the customer relationship management related activities at any time, at anywhere, and also it supports the customers. Next trend is using CRM data effectively. So in future we are going to have all our customer related data, then we have to use it effectively. That is the very important factor. So we should not misuse or we should not waste those important customer data. We have to make it effectively, then only we can achieve our expectations of goals and objectives. The historical and current data of the customers is so huge that the CRM users spend more time in entering the same in the system than using it effectively for beneficial purpose. CRM solution providers are also working on providing simpler and easier ways of handling customer data using mobile devices. So customer data, collecting the customer data is not important. Having a huge number of customer data is not important. The important factor is making it effective use of those big data. So we have to use it effectively. That is the very important factor. So nowadays we may have the huge collection of our customer data, but we are not utilizing those data effectively. So we have to utilize those customer data effectively in order to find out their customer purchase history, their preferences, their interest, their needs and wants or expectations. So we can offer the product or services with respect to our customers' preferences or needs. For that we need to effectively manage our customer data. Next one is, next future trend is customer relationship management software system with wearables. So nowadays we can see there are so many wearable devices in the market, like watches, like belts, like chappals. Likewise, there are so many wearables devices in the market. You can also may aware of that Google goggles. It is like our ear glass, right? Goggles. Through that you can operate or do the activities like the smartphone.
So likewise, there are so many wearables devices in the market, glasses, watches, like chappals. Likewise, there are so many wearables. CRM software systems with wearables. So we are going to integrate CRM softwares or systems or tools with these wearables devices. It is the next big revolution in the development of CRM software systems. Wearable are the devices worn by the consumers to track their health and fitness information. So nowadays you can see there are so many people use these wearable devices on their shoulders or on their hands when they are doing walking or jogging in the ground. Also, that wearables gives the customer related information, that is how many minutes they have been walking or jogging, how many calories may be reduced with respect to their walking or jogging. Likewise, there are certain information you can get out of those wearable devices. So these devices are very much popular nowadays. There are some health related wearable devices which can be attached to our human body, that measures our BP level, sugar level automatically, and sends as a report to the doctor. So these kind of wearable devices are available in the market. Even nowadays there are some wearable devices that can measure our human body related activities automatically and send as a report to the doctors, right? If CRM applications are integrated with wearable computing devices, then the businesses can get benefited by having real-time information of customers and access to their account data. The businesses can then encourage with their customers effectively and discover opportunities of selling and enhancing customer relationship. ஸோ இந்த மாதிரி வியரபிள் டிவைசஸ்லாம் மார்க்கெட்டில் இப்போ நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து நம்மளுடைய கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த வியரபிள் டிவைசஸ் மூலிமா கஸ்டமருடைய டேட்டா நமக்கு கிடைக்க பெறும். அந்த டேட்டா வச்சு நம்ம எஃபெக்டிவாக நம்ம கஸ்டமருக்கு வந்து நம்ம சர்வீஸ் பண்ண முடியும். இப்போல்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய வியரபிள் டிவைசஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கொரோனா டைமில் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வியரபிள் டிவைசஸ் வர ஆரம்பிச்சிச்சு. உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் சர்டைன் டெம்பரேச்சருக்கு ஜாஸ்தியாகிடுச்சு இல்லை கம்மியாகிடுச்சுனாலும் உடனே அது வந்து ரிப்போர்ட் வந்து டாக்டருக்கு போகுது. அவங்க உடனே வந்து அந்த பேஷண்ட்டுக்கான ஹெல்த் செக்கப் பண்ணுறது இல்லை ஹெல்த் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஆக்டிவிட்டிஸ் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி நிறைய டிவைசஸ்லாம் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக பிபி என்னன்னு செக் பண்ணுறது, சர்டைன் லெவலுக்கு மேலே பிபி போச்சு இல்லை சர்டைன் லெவலுக்கு மேலே பிபி குறைஞ்சதுன்னா உடனே அது சிக்னல் அனுப்பிச்சிடுது டாக்டருக்கு. அது மாதிரி நிறைய வியரபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஈவன் நம்மளுக்கு செப்பல் இருக்குது பாருங்கள், ஷூஸ் இருக்குது பாருங்கள், அதில் கூட வியரபிள் டிவைஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. உங்களுடைய என்டையர் ஹேண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வியரபிள் டிவைஸ் யூஸ் பண்ணலாம். கூகுள் காகல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, கிளாஸ் மாதிரி இருக்கும். அது மாதிரியும் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுறீங்களோ, எப்படி படம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலிமா வர ஆரம்பிச்சிச்சு. அது மாதிரி நிறைய வியரபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது இந்த மாதிரி வியரபிள்ஸையும் சிஆர்எம்மையும் பார்த்தீங்கன்னா ஒன்றாக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும்போது இதெல்லாம் வந்து ஃப்யூச்சர் ஆஃப் சிஆர்எம்மில் வந்து இருக்கும். The last two future trends in CRM are creating best customer experiences, which is going to be the very very important criteria for attaining the best customer relationship management with the customers. So though life is not all segregated between black and white moments, for the customers and the businesses it is. The customers remember business product and services by associating with best and worst experiences. So the businesses using CRM are placing the activities
related to making their customers feel good in their list of top priorities. So we have to make or create the better experiences with the customers through our products and services. We have to make our customers delighted. We have to make our customers always engaged with our products and services. So in future or at present we have to make more customer relationship management related activities to delight or surprise or offer better experience to our customers. The last trend is CRM to XRM. XRM is evolved CRM. There is a little limitation in the word CRM which depicts customer relationship management. XRM is extreme relationship management. ஸோ என்ன ஆயிடுச்சு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரீம் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டாக மாறிடுச்சு. சிஆர்எம் இஸ் கோயிங் டு become XRM, that is extreme relationship management or any relationship management. The scope of XRM is different and larger than the scope of CRM. For example, a business managing contracts, grievances, policies, building assets, parking violations, property taxes, etc. The list is near to endless. This all management is catered by XRM. A business can manage a relationship of anything within itself. So extreme என்றது என்னன்னா எல்லாமே கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், எல்லா தகவல்களையும் கஸ்டமருடைய ஒட்டுமொத்த தகவல்களையும் கலெக்ட் பண்ணி அதை சிறப்பாக மேனேஜ் பண்ணி அது மூலயமா கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் ஆஃபர் பண்ணி எக்ஸ்ட்ரீம் ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ண போகிறாங்க. ஃப்யூச்சரில் வந்து அப்படி தான் இருக்கும்போது கஸ்டமருடைய எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் எனிதிங் எவ்ரி இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர்ஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட் அண்ட் ஆஃபரிங்ஸ் வந்து ஆஃபர் பண்ண போகிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் future trends of CRM. So the main future trends of CRM is mobile CRM, social CRM, very important cloud CRM, that is very very important cloud CRM, then better customer experience, XRM, extreme relationship management. With this I am going to conclude this session. In the upcoming session we will discuss about other CRM topics or approaches. Thank you.